சகோதரர் ராஜ்கவுண்டர் அவர்கள் தன்னுடைய இயக்கத்திற்கு திராவிடன் என்ற பெயரை இன்றைக்கு வைத்திருக்கிறார். அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஏன்னா திராவிடம்ன்ற பெயர் வைக்கிறது, அது இந்த காலத்துல வைக்கிறது அவ்வளவு சுலபமா கிடையாது. திராவிடம்ன்ற பெயரை கேட்டாலே டெல்லியிலிருந்து பல உருட்டல் மிரட்டல்கள்லாம் வரும். இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சங்கிங்கள்லாம் ஏதாச்சும் அவதூறுகள், வன்மங்களை எல்லாம் பரப்புவாங்க. ஆனா இதற்கெல்லாம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அப்பொழுதே ஒரு பதில் சொல்லிவிட்டார். கலைஞர் சொன்ன வார்த்தை, நாம் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள், நாட்டினால் இந்தியர்கள் என்று கலைஞர் சொன்னது. அதை விட இன்னும் பெருமையாக நம்முடைய இனமான பேராசிரியர் அவர்கள் சொன்ன வார்த்தை, வெறும் மொழி உணர்ச்சி மட்டும் இருப்பவன் தமிழன், அந்த மொழி உணர்ச்சியோடு சேர்த்து மான உணர்ச்சியும் சுயமரியாதை உணர்ச்சியும் இருந்தால் அவன் தான் திராவிடன் அப்படின்னு பேராசிரியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திராவிடன் அப்படின்ற சொல்ல தந்தை பெரியார் அவர்களோ, பேரறிஞர் அண்ணா அவர்களோ, டாக்டர் கலைஞர் அவர்களோ முதலாக பயன்படுத்தவில்லை. நாம கண்டுபிடிச்ச வார்த்தை கிடையாது. 1856ஆம் வருடம் திரு கால்டுவெல் அவர்கள் தென்னிந்திய மொழிகளை ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகம் எழுதினார். இந்த புத்தகத்துடைய தலைப்பு திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படின்ற அந்த தலைப்பு. அதுல ஆரியர் அப்படின்னா யாரு, திராவிடன் அப்படின்னா யாரு, ஆரியர் திராவிடன் என்பதெல்லாம் ஒரு இனத்தை குறிக்கும் பெயர்கள்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு தெளிவான வரலாறும் ஆய்வுகளும் இருந்தோம். இன்றைக்கும் நம்மளை வேண்டுமென்றே சில சங்கிங்க இந்த திராவிடன்ற வார்த்தைக்கு பல கலங்கங்களை கற்பிக்கிறார்.